ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷமிரா ஷெரீஃப் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி ரம்ஜானோட vlog தான் பார்க்க போகிறோம். நேற்றே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் எடிட் பண்ண டைம் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்திங்கன்னா சின்ன வீடியோ தான், அதுக்கே எனக்கு எடிட் பண்ண டைம் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு காலையில் நாங்கள் எல்லாம் போய் தொழுதுட்டு வந்துட்டோம். தொழுது வந்தோடனே டிஃபன் ஆரம்பிச்சிட்டோம். டிஃபன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், சேமியா வடை, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்ட மெஹந்தி ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் ஆனால் மெஹந்தி யாராச்சும் போட்டு விடுங்கன்னு கேட்கும் போது அவங்க இல்லை முடியாது, வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி நம்மளே போடுவோமே. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சுத்தமாக வரல, எனக்கு அது கோன் பிடிக்கவே தெரியாது. இப்போனா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ வருது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ரம்ஜான் ட்ரெஸ்ஸு சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பீட்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு பண்ணிட்டேன். கையில் பார்த்திங்கன்னா ஃப்ரில்லு அம்மா தான் ஸ்டிச் பண்ணாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். ஃப்ரெஞ்ச் பேர் போட்டால் அது ஊசி வைக்கலான்ட்டு அது வாங்கினேன். பேங்கிள்ஸ் நான் எப்பவுமே வாங்க மாட்டேன், சரி இந்த டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் வாங்கினேன். ரப்பர் பேண்டு, அப்புறம் இயரிங்ஸ்லாம் காமிக்க முடியல, மறந்துட்டேன். அப்புறம் உடனே சரி இது செய்ய வந்துட்டோம். அப்புறம் சேமியாலாம் முடிஞ்சிருச்சு. வடை தான். நாங்கள் ஏன் அவ்வளோ கம்மியாக செய்கிறோன்னா, நாங்கள் வீட்டில் 3 பேர் தான். அதிகமாக செஞ்சால் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. ஆரம்பத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தோம். செஞ்சால் மதியானம் சாப்பாடு முடியல, அந்த காலை செஞ்ச டிஃபனும் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் இந்த டைம் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா மீதி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு சரி உடனே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி பார்த்திங்கன்னா சாதா பிரியாணி தான், ஸ்டெப் பிரியாணி கிடையாது, நார்மல் பிரியாணி தான். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி, பிரியாணிக்காக கத்திரிக்காய் சட்னி செஞ்சோம். சரி அம்மா இதை செஞ்சுட்டு இருந்தாங்க, சரி நீங்கள் செய்யுங்க சொல்லிட்டு நான் அதுக்கட்டியும் வெங்காயம் கட் பண்ண வந்துட்டேன். நான் இதுமாரி கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அம்மா தாளிச்சிடுவாங்க, ஆனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கிச்சனே பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது. இந்தமாதிரி நிறைய இதுமாதிரி டிஷ் செஞ்சோன்னா கிச்சனே இப்படி ஆகிடும். சரியா, அப்படி இருக்கும் போதே சுத்தமாக பிடிக்காது பார்க்க. அப்புறம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா தாளிச்சிக்கிட்டே இருந்தாங்க. தாளிச்சிட்டு சீக்கிரமாக இந்த டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் காலைல கிளம்பி போகிறதுக்காட்டியும் தொழுவு போகிறதுக்காட்டியும் அந்த இனிப்பு சட்னிலாம் செஞ்சு வச்சுட்டோம். செஞ்சால் பிரியாணி செஞ்சுட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது, சாப்பிட லேட் ஆகிடுதுனால காலையே ஓரளவுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம். சட்னி செஞ்சு வச்சுட்டோம், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். சட்னி மட்டும் முன்னாடி செஞ்சுட்டோம், மற்றதெல்லாமே தான் செஞ்சோம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நானும் அதுக்கடி கிச்சனெல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப நாளாகவே ட்ராகன் மூவி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சரி சாப்பிட்டுட்டே பார்க்கலான்ட்டு அப்புறம் ட்ராகன் மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 பேர்த்துக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுத்தோம். ட்ராகன் மூவி ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி, தம்பிக்கு வேறு எக்ஸாம் நடந்துச்சு, 11th படிக்கலாம், எக்ஸாம் நடந்ததுனால பார்க்க முடியல. அதனால் பார்த்துட்டு வீடியோ முடிச்சாச்சு. பாய்.